நம்ம நம்ம செல்லுங்களே, ஒரு ஃப்ரூட்ஸ் கதை பார்க்கலாமா? ஒரு அழகான வீடு. அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருந்தாங்களாம். ஒரு நாள் வீட்டுல யாருமே இல்லையா. அப்ப என்னாச்சு தெரியுமா? ஃப்ரூட்ஸ்ல பேச ஆரம்பிச்சிச்சு. இதுதான் மாம்பழம். இந்த மாம்பழம் எப்படி பிறந்த கதையை பார்க்கலாமா? ஒரு நாள் பையன் ஒரு மாம்பழம் சாப்பிட்டு ஒட்டியை மட்டும் புதைச்சி வச்சான். ரொம்ப நாளா கழிச்சு மாம்பழம் கொட்டை மரம்பா ஆயிடுச்சு. அதில் நிறைய மாம்பழம் இருந்துச்சு. பாருங்க, மாம்பழம் எல்லாம் ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கு. இதுதான் ஆப்பிள். இந்த ஆப்பிளோட கதையை பார்க்கலாப்பா. குளிரான இடத்துலாம் ஆப்பிள் ட்ரீலாம் வளரும். இங்க பாருங்க, நிறைய ஆப்பிள் இருக்குல்ல. நான் தான் பைனாப்பிள். நான் புளிப்பாவும் இருப்பேன், இனிப்பாவும் இருப்பேன். நான் மழையிலையும் வளருவேன், குளிர்லையும் வளருவேன். நான் தான் மாதுளை. நான் இந்த வீட்டுல இருந்து தான் வளர்ந்தேன். ஒரு குட்டி செடியை இந்த வீட்டுக்கு வந்தேன். ஹாப்பி ஃபேமிலி ட்ரீ. நான் தான் எம் பனானா. நான் ஒரு பெரிய கிராமத்துல இருந்து வந்தேன். என் மரத்துல எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். பாஸ்கெட்குள்ள போக அம்மா அப்பா விட்டாங்க. எல்லாரும் பாஸ்கெட்குள்ள போய் டக்குன்னு தூக்கிட்டாங்க. செல்லுங்களே, நீங்களும் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க. செல்லுங்களே, உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கப் கேக் பண்ணுங்க.